ஆவணி மாத ராசி பலன். தனுசு ராசி. மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் தனுசு ராசியில் வரும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 4ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை, 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கிரக அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரக்கூடிய சூரிய பகவான் பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தது. ஆடி மாதத்தில் நிறைய சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசு ரீதியான ப்ராப்ளம், நண்பர்கள் வழியில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைவு ஸ்தானம், 3ஆம் இடத்துல சனி பகவான், 2 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. 7 சனியாக இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ 3ஆம் இடத்துல போனாலும் இப்போ வக்ரம் பெற்ற சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துல. மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வரும். ஏன்னா குரு நல்லா இருக்கணும். ராசிக்கு ராசியாதிபதி, சுகஸ்தானாதிபதி. இந்த குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா மனசு நல்லா இருக்கும். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இந்த காலகட்டங்களில் எந்தெந்த வயது காலகட்டங்களில் இருக்கிறீங்களோ அந்தந்த வயது காலகட்டத்துக்கு உண்டான கஷ்டங்களை அது கொடுக்கும். படிப்பில் இருக்கிறீங்கனாக்கா படிப்பில் கொஞ்சம் தடை தாமதங்களும் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா இந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி ரீதியாக ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா வெளிநாடு போகலாம். தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இருந்தாலும் தடை தாமதங்கள் உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும். நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்க, தடைகளாக இருந்தது, இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்புங்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம், இந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலத்தில் இந்த ஆவணி மாதத்தில் புதுசாக வேலை தொடங்கக்கூடிய நபர்கள் வேலை தொடங்குவீங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஏற்கனவே வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். இந்த காலகட்டங்களில் மன அழுத்தங்கள் இருக்காது. மனசார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இப்போது அதிலேருந்து 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ 7.5 சனி விடுதலையான பிறகும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தொடருது. எது சார்ந்து தொடருது அப்படின்னாக்கா கடன் பிரச்சனைகள், நோய் நொடி தொந்தரவுகள், இதுதான். வேலை பாதிப்பு. இப்போ ஒரு சில பேருக்கு வேலை கிடைச்சிச்சு, ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கல. அந்த வேலையெல்லாம் கிடைச்சிரும் உடனே ஒரு சில பேருக்கு தசாபுத்தி அமைப்புகளை கிடைச்சிரும். 6ஆம் இடத்துல குரு பயிற்சியான பிறகு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடன் தொல்லைகள் அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே கடன் தொல்லையில் இருந்தீங்க. இப்போ கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் கொடுத்தது. 6ஆம் இடத்துல மறையக்கூடாது. ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம். இந்த 6ஆம் இடத்துல மறையக்கூடாது. மறைஞ்ச உடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு நோய் நொடி தொந்தரவுகள், உடல்நிலை பாதிப்புகள். 7.5 சனியில் கூட நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு நோய் நொடி பிரச்சனைகள், ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்தது. அது இல்லாத கடன் பிரச்சனை, ஏற்கனவே கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு கடனை வாங்கி கடன் கொடுக்கறது, சுப விசேஷங்களுக்காக நிறைய கடன். ஏன்னா விரயஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை சுப விரயங்களை கொடுத்து வெற்றிகளையும் கொடுத்துருக்கு. ஒரு வழக்கு அப்படின்னாக்கா தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு வழக்கு நிலுவையில் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வழக்கு ரீதியாக சாதகமான சூழ்நிலை உண்டு. அரசாங்க உதவிகள் கேட்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உதவிகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இப்போ அரசாங்க வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ எக்ஸாமெல்லாம் அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாமே பாசிட்டிவாக அமையும். இந்த மாதத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் 7.5 சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு திருமணம் கூடி வரல அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் ஒரு நல்ல பதில் காத்திருக்கு. ஏன்னா ஆடி மாதத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய தடை தாமதங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். சரியான பதில் இருந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் அந்த பதில் எதிர்பார்க்கலாம், நல்ல பதில் எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இந்த குரு பகவான் நிறைய தடை தாமதங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். நீங்கள் ஜாதகம் கொடுத்தாலே இது குருபலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ இருக்காது. வரன் பார்க்கறதுக்கு ஜாதகம் கொடுத்தாலே குருபலம் இல்லை அப்படின்ட்டு இந்த ஜாதகத்தை தள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசிக்கு பார்வை இல்லை. 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்குது அப்படின்றதுனால குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அமைச்சு கொடுக்கும். தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட புத்தி நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம்.
இல்லை 2ஆம் அதிபதியோட புத்தி நடந்துச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் திருமண ரீதியாக ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு ஒரு கிரகம் புத்தி நடத்தினாலும் சரி, 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இல்லை பார்வை இல்லை சேர்க்கை இருந்து உங்களுக்கு புத்தி நடத்தினாலும் தசா நடத்தினாலும் இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் மறைஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல பதில் இருந்திருக்காது. இப்போ 9க்கு வந்துச்சு சூரியன். முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் 3மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல இருக்குது. இந்த முக்கூட்டு கிரகங்களோட சேர்க்கை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சூரியனை தான் பார்க்கணும், அங்கே பக்கத்தில் இருக்க கிரகங்களை பார்க்கக்கூடாது. புத பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் இல்லை, தொழில் சார்ந்த பாதிப்புகள் இல்லை. பெண்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள், மன சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்காது. மன அழுத்தங்கள் இருக்காது. சொந்த பந்தங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பசங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் இருக்காது. இது வரைக்கும் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள், தசாபுத்தியால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 7 சனியினால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 7 சனி வரும்போது அவயோக கிரக தசைகள் நடந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துச்சு இல்லையா? அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் உண்டு. குருவுடைய மறைவு சாணம் மட்டுமே ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுக்குமே தவிர மற்றபடி மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும். நன்றி.